என்னுடைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி முதல் படம் நான் எடுத்தது கார்த்திக் ரவின்ற பேரில் குறையொன்றுமில்லைன்னு எடுத்தேன். அதற்கு பிறகு இந்த துறையில் நிறைய பேர் கார்த்திக்னு இருக்காங்கன்றதுனால என்னுடைய பேரை ராம் சக்கரின்னு மாற்றணும்னு தோணுனால இந்த படத்துலேருந்து என்னுடைய பேர் ராம் சக்கரின்னு மாற்றிருக்கேன். இந்த நிம்மதியை பற்றின படம் தானே இதானே நீ சொல்ல வரேன்னு அந்த தீமை வந்து 125 பேஜ் பக்கத்துலேருந்து அதை அந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. அபிநயா மேமோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க செட்டுக்கு வந்தோடனே ஒரு டிவைன் ஃபீலிங், அது எப்படின்னே தெரியாது. அது யுவராஜோட மெயின் வேலையாக என்னென்னா, ஷூட் போகிறோம் அப்படின்னா பல்பு சிஎஃப்எல் லேம்ப்ஸ்லாம் வாங்கி வந்து லைட் செய்யணும். ஆனால் லைட் மேனோ லைட் ஸ்டாண்டோ அதெல்லாம் கிடையாது. அது ஓனாக லைட் செஞ்சு பண்ணுறதுக்கு யுவராஜ் தான், அதுக்கு தான் அவனை சேர்த்தோம். முதல்ல ஒரு மாதிரி உரைகள்லாம் ஆரம்பிச்சது எங்கள் டீம்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷனாகவும் மூச்சு வாங்குற மாதிரியான சிச்சுவேஷன் தான். பிகாஸ் இது வந்து எங்களுடைய ஃபஸ்ட் மேடைன்றதுனால. பட் லாஸ்ட்டாக நீங்கள் கேட்ட உரை தான் இந்த நாங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மேடையில் செந்தமிழன் ஐயா கலந்துக்கிட்டது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். இறைவனோட அருளால் இந்த படம் எடுக்கப்பட்டதே இந்த மேடை அவருக்கு கிடைக்கணுன்றதுக்காகன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்துலேருந்து சில பேர் சமுத்திரகனி சாரோடைய அடுத்த படத்தில் ஸ்கூல் பஸ்ஸில் நடிச்சிருக்காங்க. சார் சில சமயம் உன்னுடைய கேஸ்ட்டை எனக்கு ஹெல்ப் பண்ணித்துன்னு சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த படம் மூலயமா செந்தமிழன் ஐயாவுடைய ஒரு பழக்கம், அவருடைய எழுத்துக்கு நான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம் போதும் சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு உறவை அவர்கிட்ட ஏற்படுத்தி கொடுத்தது. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், என்னுடைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி முதல் படம் நான் எடுத்தது கார்த்திக் ரவின்ற பேரில் குறையொன்றுமில்லைன்னு எடுத்தேன். அதற்கு பிறகு இந்த துறையில் நிறைய பேர் கார்த்திக்னு இருக்காங்கன்றதுனால என்னுடைய பேரை ராம் சக்கரின்னு மாற்றணும்னு தோணுனால இந்த படத்துலேருந்து என்னுடைய பேர் ராம் சக்கரின்னு மாற்றிருக்கேன். இந்த இடத்துல இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, என்னுடைய முதல் படம் எடுக்கும்போது சரி நமக்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் கிடைக்கல, கடன் வாங்கி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி வரும்பொழுது, இல்லை இது நமக்கு கடன் வாங்குறது செட் ஆகாது, அதனால் க்ரௌட் ஃபண்டிங்கில் பண்ணலான்னு சொல்லி ஒரு 60 பேர்கிட்ட கடன் வாங்கி எடுக்கப்பட்ட படம் தான் முதல் படம். அந்த 60 பேருக்கும் நான் இன்றைக்கி நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை அவங்க கொடுக்கலன்னா இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அன்றைக்கி கொடுத்த எல்லாருக்கும் நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு சமுத்திரகனி சாருக்கு அறிமுகப்படுத்தின எங்களுடைய காமன் நண்பர் ஸ்ரீராம் சார், அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லணும். ஏன்னா அடுத்த படம் முதல் படம் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு, ஆனால் எடுக்க ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 2011. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து தான் இந்த படம் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எங்கேயும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறோம் கிடைக்கல அப்படின்னும்போது ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், சமுத்திரகனி சார்கிட்ட ஸ்கிரிப்டை அனுப்ப முடியும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அவர் பண்ணுன்னெலாம் சொல்ல முடியாது, பிடிச்சிருந்தா பண்ணுவார்னு சொன்னார். நான் எனக்கு என்னென்னா எல்லாருக்கிட்டையும் கொடுத்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறம் படிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க இப்போ படிக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியோடையே சுற்றணும். அதனால் ஸ்ரீராம் சார்கிட்ட சொன்னேன், சார் அவர் படிக்கிறதுக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் சார், நான் சில விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஆக்சுவலாக எதுவும் இல்லை, அது வரைக்கும் கவலைப்படாமல் இருக்கலான்றதுக்காக தான் சொல்ல சொன்னேன். அவர் மெயில் அனுப்பிச்சு ஒரே நாளில் கனி சார் ஃபோன் பண்ணார், கார்த்திக் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களாமே என்ன அப்படின்னு. அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு பேஸில் ஆரம்பிக்கும், அப்புறம் மாறும் சார் அப்படின்ட்டு முழுசாக படிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொன்னேன். கரெக்டாக 3 மணி நேரத்தில் படிச்சுட்டு முதல்ல அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதன் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை பணம் செல்வமோடு இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த நிம்மதியை பற்றின படம் தானே இதானே நீ சொல்ல வரேன்னு அந்த தீமை வந்து 125 பேஜ் பக்கத்துலேருந்து அதை அந்த அவர் சொன்ன ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. நீ எப்போ ரெடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்
நான் அவரை பார்க்கல, ஃபோனில் மட்டும்தான் பேசினேன். ஸ்ரீராம் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி நீ ஃபைனான்ஷியலாக ரெடியானேன்னா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது அடிக்கடி ஸ்ரீராம் சார்கிட்ட, சார் அவர்கிட்ட சொல்லட்டும், அவரை நான் பார்க்கல, நேரில் பார்க்கலாமா? இல்லை, அவர் சொன்னால் பண்ணுவார், நீ ரெடினா சொல்லு, நம்ம ஃபாலோ. ஏன்னா அதுக்கு நடுவில் பவன் கல்யாண் சாரோட படம் பண்ணுறாரு, RRR பண்ணுறாரு, நம்ம இந்த கார்மேனி செல்வம்லாம் ஞாபகம் இருக்குமா இல்லையான்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு, சார் நான் ரெடி சார் இப்போ பண்ணலான்னு சொன்னோன்னே கூப்பிட்டார் சார். அதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான், ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் சாரை பார்க்குறேன்னா, பார்த்த உடனே பண்ணலாம். அன்றைக்கி படித்தது திரும்ப அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்ன, இது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பண்ணலான்றது மட்டும் சொன்னார். ஏன்னா அவருடைய மெமரி பவர் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் கூட நீ இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்க, உன்னால் படம் பண்ண முடியுமா, உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்குது, உனக்கு ஃபிலிம் மேக்கிங் தெரியுமா, எதையுமே கேட்கல, இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. அதுவே எனக்கு ஒரு வியப்பாக இருக்குது. எப்படி ஒருத்தர் இந்த மாதிரி தன்னுடைய உள்ளுணர்வை நம்பி ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ என்னை நம்பினத்துக்கு, இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு சமுத்திரகனி சாருக்கு நான் என்றைக்குமே நன்றியோடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு இன்வெஸ்டர் மிஸ்டர் வேணுகோபாலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் சினிமாவில் கற்றுக்கிட்டது 3 விஷயம். முதல்ல புதுமுகங்களை வைத்து படம் எடுக்கிறதுன்றது ரிஸ்க்கு, அது இன்று சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம். 2வது, படத்து ஸ்டார்ட் டு எண்டு ஃபினான்ஸ் இருக்கணும் நமக்கு, இன்க்ளூடிங் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்னுடைய 2வது புரிதல். 3வது, சினிமாவில் இந்த நிறையா பேர் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, இது காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, இந்த மாதிரி பல விதமான ரிவ்யூ வரும். ஆனால் படம் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கு மட்டும்தான் வணிக ரீதியாக எடுத்து. ஸோ நம்ம எவ்ரி ஃப்ரேம்லேயும், எவ்ரி செகண்டும், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் அதை பெட்டராக பண்ணுறதுக்கான முயற்சியில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் சர்வை பண்ண முடியுன்றது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எனக்கு கிடைத்த மிகப்பெரிய புரிதல். ஸோ முடிந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணணுன்ற ஒரு முயற்சியோடு தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் இந்த படத்தோட கேஸ்ட் லக்ஷ்மி பிரியா மேம், அவங்க 50% தான் நான் எழுதினதை பண்ணாங்க, 50% அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த கேரக்டர் கொஞ்சம் லைக்கபிளாகவும் பிடிக்கிற மாதிரியும் ஆயிருக்கு. இல்லைனா அது ஒரு ரொம்ப கோமான கேரக்டர் தான் நான் எழுதியிருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அபிநயா மேமோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க செட்டுக்கு வந்தோடனே ஒரு டிவைன் ஃபீலிங், அது எப்படின்னே தெரியாது. அது கனி சாரும் அவங்க கூடயும் ஒர்க் பண்ணது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க கேட்ட கேள்விகள் நான் அவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணதுனால அந்த கேரக்டரை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராவாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு அபிநயா மேம்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு த ரோல். அதுக்கப்புறம் ஜிவிஎம் சாரும் இந்த படத்துக்கு ஒரு கலர் ஷிஃப்ட் கொடுத்தது ஜிவிஎம் சார் தான். அவர் வர காட்சிகள் மிக குறைவாக இருந்தாலும் சமுத்திரகனி சாரோட கேரக்டர் பேர் செல்வம்ன்றதுனால அந்த பேரில் தான் அந்த கேரக்டரோட பாத்தில் தான் இந்த படம் போனாலும் ஜிவிஎம் சார் ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. அவர் இந்த கதைக்கு சொல்லும்போது அவர் டைரெக்ஷன்லேயும் இருந்தார், ஆக்டிங்லேயும் இருந்தார். அதுக்கு நடுவில் இந்த படத்தை தேதிகள்லாம் கொடுத்து எங்கூட இந்த படத்தை எங்கள் கூட பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல் மற்ற கேஸ்ட், இந்த படத்தில் நடித்த கரண் சக்கரவர்த்தி, ஹரிதா, படவா கோபி சார், கார்த்திக் குமார், கோதண்டம், அர்ஜுனன், மதுமிதா, அவங்க எல்லோருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக்கேன். டெக்னீஷியன்ஸு, இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் பார்த்துக்கிட்டீங்க, நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் திணறி தான் பேசியிருக்கோம் முதல் மேடை அப்படின்றதுனால. பட் எங்கள் எல்லாருக்குமே ஒரு 10-15 வருஷம் ஆண்டுகள் பழக்கம். ஸோ இன்ஃபேக்ட் நான் இந்த ஃபஸ்ட்டு யுவராஜ் சொன்ன மாதிரி முதல் படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணான். அப்போது குறையொன்றுமில்லை லோ பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லணும். யுவராஜோட மெயின் வேலையாக என்னென்னா, ஷூட் போகிறோம் அப்படின்னா பல்பு, சிஎஃப்எல் லேம்ப்ஸ்லாம் வாங்கி லைட் செய்யணும். ஆனால் லைட் மேனோ, லைட் ஸ்டாண்டு அதெல்லாம் கிடையாது. அது ஓனாக லைட் செஞ்சு பண்ணுறதுக்கு யுவராஜ் தான், அதுக்கு தான் அவனை சேர்த்தோம், அந்த லைட் செய்கிறதுக்கு தான். ஸோ அதுவும் எங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு நாள் மொத்த கரண்ட்டும் போகிற மாதிரி இது பண்ணிட்டான் ஒரு நாள். ஸோ அதனால் யுவராஜ் தான் கேமரானால எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம், கரண்ட் போச்சுரு அவனால் அப்படின்னு. ஸோ ஆனால் இன்றைக்கி இந்த படத்தில் யுவராஜ் ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா செட்டப்பில் அப்படி கிரேனில் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை என்றைக்குமே கொடுத்துருக்கு.
இப்போ ராமானுக்கும் எனக்கும் முதல் படம் குறையொன்றுமில்லைக்கும் அவர் தான் மியூசிக்கு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நீங்கள் என்ன விதமான மியூசிக் கேட்டாலும் கொடுப்பார். வெஸ்டர்ன் கிளாசிக்கல்லேருந்து இந்தியன் கிளாசிக்கல் வரைக்கும் அவரோட ஷிஃப்ட் ஆஃப் ஜானர்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஒரு இன்னொரு ஷிஃப்ட்டை கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு ஒரு புது லுக்கை கொடுத்துருக்கு. இதில் வந்து மியூசிக் ஆஸ் சர்வீஸ்ன்றதை இன்னும் அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது மெயினாக இது பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு 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 படைப்பில் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் தான். யாருமே இதை நான் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் எத்தனை டைலாக் கனி சார் அவருடைய ஓன் டைலாக் வந்திருக்கு, ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, சஜஷன்ஸ் வந்திருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரையோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதே போல் இசையில் வந்து நமக்கு தெரிஞ்ச வந்து லிரிக் ரைட்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர். பட் ஆனால் சவுண்ட் இன்ஜினியர், சவுண்ட் மிக்சர், மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பல பேருடைய பங்களிப்பு இருக்குது. ஸோ இந்த படம் மூலியமாக என்ன பண்ணுறோன்னா, ப்ரொடியூசர்ஸ்க்கு மியூசிக் ஆஸ் சர்வீஸ்ன்றது மூலியமாக இதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூவை இந்த பாடல்களை உருவாக்கக்கூடிய அனைத்து விதமான டெக்னீஷியன்ஸ்க்கும் லேட்டரில் வந்து அந்த ரெவென்யூவை ஷேர் பண்ணணுன்றது தான் இந்த மாடல். ஸோ இதை ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதோட ரெவென்யூ என்ன, இது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்னா இவருக்கு ஒரு 5 பாயிண்ட், இவருக்கு ஒரு 6 பாயிண்ட், 7 பாயிண்ட்டுன்னு ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னா எவ்வளோ ஒரு பாடலுக்கு அந்த ரெவென்யூ வருதோ அதை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜை மாற்றி கொடுக்கணுன்றது தான் இந்த ஐடியா. ஸோ அவருடைய பேரை அவர் போட்டுக்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருடைய சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு அவருடைய கம்பெனி நேமாக அவர் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பம். அதனால் இதை அந்த பேரை வச்சுருக்கோம், மியூசிக் ஆஸ் சர்வீஸ் பை மியூசிக் க்ளவுட் ஸ்டுடியோ டெக்னாலஜிஸ். ராமானுஜன் கே, தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி லிரிக் ரைட்டர் இவங்க இந்த உமாதேவி மேடம் என்னை ஏன் நீங்கி போனான்ற பாட்டை எழுதியிருக்காங்க. மணி அமுதவண்ணன் வந்து அடடா, குரு, அப்புறம் இந்த 2 பாடல்களையும் எழுதியிருக்காரு. இந்த எல்லா லிரிக் ரைட்டர்ஸுமே வந்து இந்த படத்துடைய முழு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கும் எழுதினது. நீங்கள் அந்த பாடல்களை தனியாக கேட்கும்போதும் உங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகும். கொரியோகிராஃபர் தேங்க்யூ. அவர்கிட்ட கேட்ட ஒரே ரிக்வெஸ்ட்டு, கனி சார் எங்கள் எப்படியாவது டான்ஸ் ஆட வைக்கணும் அப்படின்றது. அது பண்ணி கொடுத்தாரு, அதுவும் சிங்கிள் ஷாட்டில். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அதே போல் ப்ரொடக்ஷன் டிசைனர் அவர் வந்து செட்டெல்லாம் போட்டிருக்காரு முன்னாடியே, பல படத்துக்கு இந்த படத்துக்கும் போட்டு நிறைய பாராட்டுகள்லாம் வாங்கியிருக்காரு. பட் ஆஸ் அ டைரக்டராக வந்து அந்த சீன் ப்ராப்பர்ட்டியில் அவர் கொடுத்த ஐடியாஸை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இங்கே போட்ட செட்டு நல்லா இருந்தது, பட் அதை தாண்டி ஒரு உண்டி வேணும், இல்லைன்னா வந்து அவர் சேமிக்கிறதுக்கு ஷார்ஜாவில் சேமித்தா எப்படி இருக்கும், இல்லை அவரோட பட்டம் எப்படி இருக்கணும், அவருடைய சைக்கிள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் ஒரு கூலிங் கிளாஸ், எல்லா விஷயத்துலையும் அவருடைய செலெக்ஷனும் அதை அவர் மெயின்டைன் பண்ணி அது ஒரு கேரக்டராக அந்த படத்தில் வந்திருக்குன்றதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதற்கு பிறகு எங்கள் டீமில் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது இந்த நிறைய நாள் பழக்கமாக இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு, மியூசிக் டைரக்டர்ஸு. ஏன்னா யாருமே மோஸ்ட்லி என் பேச்சை கேட்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அந்த உரிமையை எடுத்துக்கிட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த படம் இப்படியும் பண்ணலாம் சார் அப்படின்னு அவங்களுடைய நான் ஒரு இடத்துல நின்றா கூட 2 ஸ்டெப் முன்னாடி போய் சார் இப்படி ஒன்று பண்ணலான்ற ஒரு பர்ஸ்பெக்டிவும் ஒரு ஆங்கிளையும் எனக்கு பல இடங்களில் காட்டியிருக்காங்க. அது எனக்கு பலவிதமான ஃபுட்டேஜஸையும் ஆப்ஷன்ஸையும் எனக்கு வந்து எடிட் டேபிளில் கொடுத்துது. ஆனால் அந்த எடிட் டேபிளில் எந்த அளவில் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனையும் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணால் அது வந்து கரெக்டான ஒரு மீட்டரில் அந்த படம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத ஜெகன் அந்த தினேஷோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதே போல் மேனேஜர் மணி அவர் வந்து அவர்கிட்டே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஏன்னா படம் ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோன்றதுனால அந்த சினிமாவை பற்றின சில என்னென்னலாம் தப்புகள் நடக்கும்னு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும்போது அவர் ஒரு கருத்து சொன்னார். அது சார் ஒரே ஒரு கன்ஃபியூஷன் தான் சார் ஒரு ப்ரொடக்ஷனில், உங்கள் கேமரா டீம், டைரெக்ஷன் டீம், கோ டைரக்டர், பிளான் சொல்கிறவங்க, நீங்கள் 3 பேர் சிங்கில் இருந்துட்டிங்கன்னா எங்கேயுமே பட்ஜெட் மீறாது, கரெக்டாக போயிடும் சார்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னார். அவருடைய அந்த கருத்து எனக்கு கடைசி வரைக்கும் நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. எப்போ எங்கே கன்ஃபியூஷன் வந்தாலும் இங்கே ஏதாவது அந்த ஒரு இடத்துல ஒரு லாக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஸ்பாட்டில் வந்து சுற்றிட்டே இருப்பார். பட் அவருக்கு எங்கே பிரச்சனை அடுத்து எப்போ வருன்றது
ஒரு 2 ஸ்டெப் முன்னாடியே தெரிகிற அளவுக்கான ஒரு ஒரு பர்சன் மணி. அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பட்ஜெட்டில் இருந்ததுக்கான காரணமும் அவர் தான். அண்ட் ஒன் மோர் கிளாரிஃபிகேஷன், ஆக்சுவலாக பாத்வே ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த கோ-ஃபவுண்டர்ஸ் நான். ஆனால் ஐ எம் ஒன்லி ரைட்டர் டைரக்டர். இந்த படத்துடைய முழு ப்ரொடியூசருன்ற பொறுப்பையும் எடுத்து அது செவனே நடத்தினது மிஸ்டர் அருண் ரங்கராஜுலு சார் தான். ஏன்னா என்னால் இது ரெண்டுத்தையுமே பண்ண முடியாது. ஒன்று என்ன, நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து எடிட்டர்ஸ் வேணுன்ட்டே போட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு சொல்லணும். என்ன டைலாக் வரும், கேட்ட உடனே கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்ற ஒரு டைலாக் வரும். வந்தவுடனே ப்ரொடியூசர்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. எது கொடுக்கணுனாலும் அவர் கேள்வி கேட்டுட்டு தான் கொடுப்பாரு. ஆனால் என்ன, இன்னொன்று அவர் வந்து அவ்வளோ தமிழ் சினிமாவும் பார்க்க மாட்டார், ஒன்லி ஹாலிவுட் படமாகவே பார்த்துட்டு இருப்பார், இல்லை மேக்ஸிமம் கொரியன் லெவலுக்கு வருவார். ஸோ அவருக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். ஸோ அங்கே தான் என்னுடைய நண்பர் ஸ்ரீ சரவணன், அவருக்கு கேமரா எல்லாம் தெரியுன்றதுனால ஒரு டிஓபி எனக்காக இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஏன்னா இது செலவு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யூஸ்வலாக ப்ரொடியூசர் சைடில் சொல்லும்போது அவங்களுக்கு மேபி அது டெக்னிக்கலாக எப்படி வரும்ன்றது தெரியாமல் இருக்கிறதுனால அதை பட்ஜெட் ரீதியில் பார்ப்பாங்க. பட் ஆனால் ஒரு இது எங்கே செலவு பண்ண போகிறோம், இதனால் ஃப்ரேமில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுன்ற ஒரு புரிதலை அவங்களோட டிஸ்கஷன் மூலிமா இந்த படத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதை அதனால் நிறைய இடங்களில் படத்துக்கு லாபமும் இருக்குது, ஃப்ரேமுக்கு பெட்டராகவும் இருக்குது. லாஸ்ட்டாக நிக்கில் சார், என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் யாருமே தெரியாத ஒரு புதுமுகங்கள். அந்த படத்துக்கு ஒரு நாள் யாரோ சொன்னாங்க, நிக்கில் சார் நீங்கள் போய் பாருங்கள், உங்கள் படம் ரிலீஸ் ஆக ஏதாவது சொல்லுவார் ஐடியான்னு. நான் போய் ட்ரெய்லர் காட்டினேன், நீங்கள் ஆடியோ லான்ச் பண்ணால் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு. ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் பண்ணும்போது நிக்கில் சார் தான் இன்றைக்கி ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் இந்த படத்துக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ யார் என்ன லெவலில் இருந்தாலும் அந்த ரிசப்ஷன் அவர்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். லாஸ்ட்டாக என்னோடய ஏடி டீம், கோ டைரக்டர் மாரா, அசோசியேட் டைரக்டர் சரவணன், விக்னேஷ், பிரேம், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீதர், கனிஷ்கா, சிவன், சிவா, நரேஷ், ரமல் பிரபு, ஹரிஹரன் சுதன், அருண் பாபு, நித்யானந்தன். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய படைப்போடு இந்த மேடைக்கு சீக்கிரமே வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் இறைவனிடம் எனக்கு என்னென்னா, இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கும் இந்த படத்தோட ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புடையவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு கடனோ இல்லை ஏதோ ஒரு இஎம்ஐயோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டியிருப்போம். அதை நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறத அடமானம் வச்சு தான் அந்த கடன் வாங்கியிருக்கோம். வெறுமை வந்து உங்கள் பே ஸ்லிப்பை பார்த்து யாரும் கடன் கொடுக்கறதில்ல. நீங்கள் இன்றைக்கி நம்ம வாங்குகிற எல்லா கடனுக்கும் வேறு ஏதோ ஒரு விதத்துலையோ குடும்பம் மூலியமாகவோ இல்லை நான் பண்ண வேண்டிய விஷயத்தை பண்ண முடியாமல் இருக்க காரணத்தினால தான் நம்ம இந்த ஒரு சூழலில் சிக்கியிருக்கோம். இந்த சூழலில் சிக்கியிருக்கிற அனைவர்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கணும், இதுலேருந்து வெளில வரணுன்று நான் இந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாரி, ப்ரெஸ் அண்ட் மீடியா பற்றி சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய முதல் படத்துக்கு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியா மட்டும்தான் ஒரு சில ரிவ்யூஸ் அண்ட் இது போட்டிங்க. இன்னி வரைக்கும் அது மட்டும்தான் சில இடத்துல காட்டுற மாதிரி எனக்கு உதவி இருக்குது. ஸோ இந்த படமும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஆதரிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ்.